எல்லாம் எப்படி இருக்கீங்க? கல்யாணுக்கு காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சுங்க, டீயில் பாலை அடுப்பில் வச்சுட்டு வேலைக்கு எங்கள் வீட்டுக்கார் 7:30 மணிக்குனா கிளம்புனா, அதனால் அரிசியை ஊற வச்சு களைஞ்சி வச்சுட்டு பாலை அப்படியே டீயை அடுப்பில் வச்சுட்டு கீழே இறங்கி வாசல் தெளிக்க போயிட்டேங்க. ஏன்னா 7:30 மணிக்குள்ளே அவர் வேலைக்கு போகணும். லேட் ஆகிடுச்சுன்னா சாப்பாடே வேணாம்னு சொல்லிடுவார். அதனால் வேகமாக வாசல் தெளிச்சிட்டு வந்து பேப்பர் படிப்பேன் நான் விரும்பி. அதனால் பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் வீடு மாடி வீடு தாங்க. அதனால் மாடி வீட்டுக்கு வந்து டீ கொதிச்சிருச்சு. அதை நானும் எங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு குடிச்சிட்டு அடுத்தது கருவாடு தொக்கு செய்யலாம். சாப்பாடுக்கு சிம்பிளாக பிரட்டி சாப்பிட்டுக்கட்டுன்னு சொல்லிட்டு கருவாடு தொக்கு தாங்க ஏற்பாடு பண்ணினேன். கருவாடுக்கு சுடுதண்ணி சுடுதண்ணியை காய வச்சுட்டு அதில் கருவாடை போட்டு ஊற வச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஊற வச்சுட்டு கடுகு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இதில் வெள்ளைப்பூடு உரித்து போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அதனால் வெள்ளைப்பூடு உரித்தோன்னா டைம் ஆயிரும். ஆனால் சாப்பாடு செய்ய முடியாதுன்ட்டு நான் வெள்ளைப்பூடு உரித்து போடலை. இது நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் செந்நேரமாக வந்த பின்னாடி அதில் கொஞ்சம் புளிக்குழம்பு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் புளிக்குழம்பு பொடியை போட்டு கலக்கணுங்க. புளிக்குழம்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி வச்சுருக்க கருவாடை எடுத்து போடணுங்க. போட்டுட்டு நல்லா அது கிரேவி மாதிரி நல்லா நல்லா வெந்து வரும். கிரேவி மாதிரி வரும் நல்லா. அதுக்குள்ளாடி சாப்பாடுக்கு ரெடி பண்ணி சாப்பாடை மூடி வச்சுட்டேங்க. போட்டு மூடி வச்சுட்டு அடுத்தது சாப்பாடு விசிலை போட்டு கருவாடு கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க. சாப்பாடு விசில் வந்துருச்சு. விசில் வந்தோடனே எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து வெவ்வேறு வேலை இருக்குது. இன்றைக்கி பொழுதுனைக்கு ஃபுல்லாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இத்தனை வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். இப்போ வேலைக்கு போகலை. இப்போ தான் புதுசாக நான் வீடியோ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இருக்கங்கனால அவாய்ட் பண்ணிடாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைஸாக அது என்னது அது பண்ணுங்கள். நான் புதுசாக வந்திருக்கனால பல வீடியோ போடுறேன். சில பேர் சப்ஸ்கிரைஸ் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணலை. அவங்கவுங்களுக்கு பிடிக்கணும்ல. தண்ணி வந்துச்சுங்க. தண்ணி எங்கள் வீடு மாடி. நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு மேலே தான் போவேன். ஏன்னா குளிக்கிறதுக்கும் பாத்திரம் வைக்கணும். அடுத்த இடியாப்பம் இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு துணியை பூரா ஊற வச்சேன். ஏன்னா நாங்கள் பிரித்து பாவாடை சேலை நைட்டி எல்லாம் தனித்தனியாக பிரித்து தாங்க ஊற வைப்பேன். இந்த சேலை நைட்டி எல்லாம் ஃபுல்லாக அடுத்தது எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெஸ்ஸுனால் அது ஒரு தனியாக அதை ஒரு தடவை துவைச்சிருவோம். தனித்தனியாக ஊற வைக்கிறனால ஒவ்வொரு துணியாக ஏன் காய வச்சு துணி துவைப்பேன். ஏன்னா மொத்தமாக துணி துவைச்சி காய வச்சோம்னா ரொம்ப லேட் ஆகிரும். இது முன்னாடியே துவைச்சி காய போட்டோம்னா பாதி காஞ்சி போயிடும். அதனால் முன்னாடியே பாதி துணியை காய போட்டேங்க. மீதி எங்கள் வீட்டுக்காரர் திருப்பி தலைவலி வந்துருச்சுங்க. அதனால் டீயை வச்சு குடிச்சிட்டு அடுத்த பாத்திரம் ஒரு வண்டி இருந்துச்சு. அதையும் நல்லா விளக்கிட்டு விளக்கிட்டு எங்கள் வீட்டில் கேமராவை சைடில் தாங்க வச்சு விளக்க முடியும். கேமரா பிடிக்கிறேன். எங்களுக்கு நான் ஆள் இல்லை. நானாக தான் எல்லாமே பார்த்து நானாக வச்சு நானாக தான் வேலை செய்யணும். எனக்கு கேமரா வைக்கணும் ஆள் இல்லை எங்கள் வீட்டில். அடுத்து தையல் மிஷின் வாங்கத்தாங்க கிளம்பிட்டோம். டவுனுக்குள்ளே போய் தையல் மிஷின் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அங்கே கடைக்கு போனோம்னா போய் தையல் மிஷின் கடை எங்கள் ஊரை பாருங்கள். எங்கள் ஊர் இதில் கண்டுபிடிங்க நாங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு டவுனுக்குள்ளே தான் போனோம். டவுனுக்குள்ளே போனோம்னா இதுதான் எங்கள் ஊர், எந்த ஊர்னு கண்டுபிடிங்க. நாங்கள் நல்லா நுணுக்கமாக பார்க்கணும். நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும் எங்கள் ஊர். கண்டுபிடிங்க பார்க்கலாம் எங்கள் ஊர் எந்த ஊர்னு.
தையல் மிஷின் வந்து நாங்கள் வந்து பெடல் பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லி தான் வாங்கினோம், மற்றது வாங்கலை. ஏன்னு சொல்லுங்களேன், அதனால் 25,000 வந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் போயிட்டு வந்துட்டுங்க, நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் காடை பொரிச்சேங்க. காடை